ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படவும் சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மற்றும் நல்ல செய்திகளும் வரலாம். ஒரு சிலருக்கு தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்களில் இன்று அதற்கான முயற்சியை மீண்டும் எடுக்க வெற்றி கிடைக்கலாம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும், புதிய வீடு வாங்குவது மற்றும் புதிய வீடு மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் தீரலாம். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் தடையில்லாத ஒரு நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலையில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகலாம். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அவ்வப்போது வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் இது நாள் வரையில் காதலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரக சேர்க்கைகள் மிதுன ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை சரி செய்யும். பௌர்ணமி திதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று ஆணி மூலமாக இருப்பதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவதோ அல்லது கருப்பு உளுந்து மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். இன்று கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதோ அல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் இதில் இருந்த சிக்கல்களுக்கோ நல்ல தீர்வு கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் இன்று பேசி தீர்க்கலாம். வரவேண்டிய பணபாக்கிகளும் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் மறைவாக இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் இன்று கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலய வழிபாடுகளும் மற்றும் நந்தி தேவருக்கு இன்று அருகம்புல் மாலை சாற்றுவது நல்லது. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல நாளாக இருந்து வந்த மன சோர்வு தீர்வதற்கு இன்று உங்களுக்கு வழிபிறக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நண்பர்களிடத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரயாணங்களில் உங்களுக்கு வெற்றியான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும். இன்றைய நாளில் சனிக்கிழமை நீங்கள் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு.
8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை தரலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த துலாம் ராசி நேயர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். கேத்து 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனக்குறைகள் இருக்கலாம். இதனால் தூக்கமின்மை என்பது இருக்கும். விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்றைய கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சந்தோஷங்களும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர வழி பிறக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கை வெற்றி அடையலாம். காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமண விஷயங்கள் பேசுவதற்கு வீட்டில் நல்ல ஒரு சுப செய்திகள் கேட்பதோ அல்லது உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு உண்டான சுப செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இன்று சின்ன சின்ன மன கிளேசங்களோ மனக்குழப்பங்களோ உங்களுக்கு மனதளவில் சற்று பாதிப்புகளை கொடுக்கலாம். நண்பர்களின் உடல் ஆரோக்கியமோ அல்லது குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயோ சின்ன பாதிப்புகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பௌர்ணமி திதியாக இருப்பதனாலும் சந்திரன் இன்று மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தனாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மனதளவில் சின்ன மன கிளேசங்கள் வரலாம். சனிக்கிழமையான இன்று காலை வேளையில் சிவன் ஆலயம் சென்று பால் அபிஷேகம் செய்து பச்சரிசி தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்வதில் வெற்றி காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விநாயக பெருமானின் தரிசனம் இன்று உங்களுக்கு சிறந்தது. விநாயகர் ஆலயத்தில் இவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன மனக்குறைகள் அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு விஷயத்தில் இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களால் நன்மைகள் கிடைக்கும். விநாயகரை வணங்கி இன்று நாளை தொடங்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். மீனராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இன்று மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமை விநாயகர் ஆலயமும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலையில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன்களை பற்றி கூறுங்கள். ஜென்ரலாகவே இந்த கேந்திரத்தில் ஒரு பாவி இருக்கணும்னுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது இந்த மிதுனத்தில் சூரியன். ஸோ 3 பாவிகளுமே கேந்திரத்தில் தான் இருக்குது. சந்திரன் நமக்கு தனுசுல இருக்கார். ஸோ இந்த மாதிரி கேந்திரங்களில் கிரகநிலைகள் இருக்கும்பொழுது இயற்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கலாம். இல்லை உலகத்தில் திடீர்னு குளோபலி வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் சடனாக மாறுறதுக்கான இது உண்டு. அண்டு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேருந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த சந்திரன் போகிறது இல்லையா. ஸோ அந்த கார்னர் அந்த டிரான்சிஷன் கொஞ்சம் இட் இஸ் நாட் அ குட் ஹெல்த்தி கான்ஸ்டலேஷன். அந்த பிளானட்ஸு அந்த கான்ஸ்டலேஷன் ஸ்டார்ஸோட அந்த கிரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களில் இந்த மாற்றம் சில இயற்கை பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது. ஸோ இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில்
நமக்கு தனிப்பட்டு ஏதாவது ஒன்று வருமானா வராது. இயற்கையில் ஏதாவது பாதிப்பை கொடுக்குமானா அதிக அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ உலகத்தில் எந்த இடத்துல என்ன மாதிரியான இயற்கை சீற்றம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம பலன்கள், பரிகாரங்கள் மற்றும் பொதுவான கேள்விக்கான பதில்கள் அனைத்தையுமே பார்த்தோம். அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.